விவசாய தோழர்களுக்கும் நமது சேனல் நேயர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாழை சாகுபடி பொதுவாக அந்த வாழைகளுக்கு வந்து என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம், அதுக்கு வந்து எப்படி எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை வந்து முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போகிறோம். இதுவே வந்து நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பாகவும் பிரமிப்பாகவும் தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து வாழைகளில் வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசயமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட தோட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பர்பஸ்க்காக தான் வந்து எல்லா வாழைக்கன்றுகள்லையும் வந்து ரெண்டு வாழைக்கன்றுகள் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நேந்திர வாழைகள்லேருந்து ஒரு 2-3 வாழைகள் வந்து வச்சுருக்கிறோம். செவ்வாழைகள்லேருந்து ஒரு 4 வாழைகள் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரவள்ளி, பூவம் வாழை, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வாழை எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு வாழைகளை வந்து வச்சு இப்போ மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து நல்லாவே வந்து காய்கள் வந்து நல்ல விளைச்சலும் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மருந்து கொடுத்துருக்குறோம், மருந்து வந்து நம்ம அவாய்ட் பண்ணியாச்சு. நம்ம எந்த மருந்து கொடுத்துறது கிடையாது. உரங்கள் வந்து என்னென்ன உரம் கொடுத்துருக்கோம், நீங்கள் நம்ம மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸுக்கு வேண்டி பயன்படுத்தும் போது நம்ம வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். யாராக இருந்தாலும் நம்ம மருந்து எதுவுமே கொடுக்குறது கிடையாது. உரங்கள் வந்து என்னென்ன உரங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். நம்ம இடையிலே வந்து ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருப்போம். நமக்கு இடையில ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காத்தோட கூடிய மலையில வந்து நம்ம வாழைகள்லாம் வந்து நிறைய வந்து கீழே சாச்சதுல வந்து குளத்தல் வாழைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வாழைகள் வந்து கவுந்துருச்சு. அதையும் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து பதிவு செஞ்சிருந்தோம். அப்படி கவுந்த அந்த வாழையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை மட்டும் நமக்கு அந்த குளத்தல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கவுந்துருச்சு. ஒடிஞ்சு முறிஞ்சு பாதியில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த முறிஞ்சதை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த ஒரு இதை மட்டும் சரி நம்ம இதை ஒதுக்கி விடுவோமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காண்டி மேலேயே கட் பண்ணியாச்சு. எந்த இடத்துல முறிஞ்சிச்சோ அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருந்தேன். அதுல இருந்து தழுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. தழுக்க ஆரம்பிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாப்பீங்க, இந்த இடத்துல கட் பண்ணிருக்கிறேன். இங்க இருந்து இவ்வளவு உயரம் தான் வந்திருக்குது. இவ்வளவு உயரம் வந்தோடனே வாழை வந்து குளத்தள்ளிருச்சு. அப்படி இது வந்து செவ்வாழை. இந்த குளத்தள்ளின வாழையில வந்து பாருங்க, இது வந்து சிவப்பு கலர்லையும் இது வந்து பச்சை கலர்லையும் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச செவ்வாழைகள் வந்து பச்சை வாழைகள் இருக்குது. ஆனால் ஒரே வாழைத்தாரில் 2 கலரும் இருக்கிறது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா போதுமான சத்து வந்து அதுக்கு வந்து கரெக்டான இதில் போய் சேராதனால தான் வந்து இந்த நிறமி குறைபாடுகள்லாம் இருக்கும். மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெலோனின் குறைபாடுகள் இருக்குங்களா, அது மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மரபணு மாற்றம் வந்து இப்படி நடக்குது. இதுக்கு வந்து தாவரவியலில் வந்து பார்த்தீங்கன்னா கைமர் அந்த மாதிரி அதுக்கு ஒரு சில சத்து குறைபாடுகள் இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து பேர் சொல்கிறாங்க. இந்த சத்து குறைபாடுனால தான் இந்த கலர் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்குது. ஆனால் இதோட டேஸ்ட்டும் சுவையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறாதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நம்ம வந்து இப்போ விளைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வெட்டும்போது நம்ம தனியாகவே அதை பார்த்துடலாம். நம்ம தோட்டத்தில் வந்து இந்த வாழைகளுக்கு என்னென்ன கொடுக்குறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு வாழை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த வந்து நல்லா பண்படுத்தணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சட்டிக்கலப்பை வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் வந்து அதை வந்து மாறி மண்ணை கிளச்சி விடணும். அதுக்கு வந்து நல்ல ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டிக்கலப்பை வச்சு வெட்டுறது தான். இந்த சட்டிக்கலப்பை வச்சு நீங்கள் வெட்டிட்டு அப்புறம் நீங்கள் வாழைகளை வந்து சாகுபடி செய்கிறதுக்கு முன்னாடி ரொட்டேட்டர் வச்சு அடிங்க. ரொட்டேட்டர் வச்சு அடித்து சமப்படுத்திட்டு நீங்கள் வாழைகளை வந்து 7க்கு 1 இல்லைன்னா 8க்கு 1 உங்களுடைய இடம் எவ்வளோ இருக்கோ இட வசதியை பொறுத்து 7க்கு 1 இல்லை 8க்கு 1 இடைவெளியில் வந்து நீங்கள் இந்த வாழைகளை வந்து சாகுபடி செய்யலாம். அப்படி நடவும் போது நல்ல கட்டையாக தேர்ந்தெடுங்க. கட்டையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கட்டைகளில் வந்து விதை நிறுத்தி பண்ணுங்க. நம்ம இதில் வந்து கிழங்கு நிறுத்தி பண்ணுவாங்க. கிழங்கு நிறுத்தி பண்ணுறதுக்கு சூடாமோனஸ் விரிடி இதெல்லாம் கலந்து நம்ம கிழங்குல அதில் முக்கி இப்போ இல்லைன்னா நீங்கள் ட்ரம்மில் கூட வச்சு அந்த ட்ரம்முக்குள்ளே முக்கி நீங்கள் கிழங்கு நட்டினீங்கன்னா அந்த கிழங்கு வந்து வேரழுகல் நோயிலேருந்து பாதிக்காமல் நம்ம ஈஸியாக தப்பிச்சிரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைகளுக்கு வந்து எந்த ஒரு நோய் தாக்காமல் இருக்கும். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு வைக்கும்போது நீங்கள் அந்த கிழங்கு நேர்த்தியை வந்து தவறாமல் வச்சிடணும். அதுக்கு பெரும்பாலும் வந்து நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா வாழைக்குள்ளே ஊடுபயிர் வைக்கிறீங்க. அதை வந்து அறவே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வாழைக்கு வந்து அதிகமான உரங்கள் கொடுக்கணும். அதிகமான சத்து கொடுத்தா தான் வாழைகள் வந்து இவ்வளோ உயரத்துக்கு வளர முடியும். அப்படி வளர்ந்து நம்ம வெட்ட முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஊடுபயிரை வைக்கும்போது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் ஊடுபயிர் வச்சிங்கன்னா அந்த 3 மாதத்துக்கு அதோட சத்தை மொத்தம் இந்த ஊடுபயிர் ஃபுல்லாக எடுத்துரும். அப்புறம் எப்படி வாழை வளரும்? உங்களுக்கு வந்து வாழை வந்து பார்த்தீங்கன்னா 14 மாதம் 15 மாதம் 16 மாதம் இழுத்து கொண்டு போயிடும். அது உங்களுக்கு இந்த 3 மாதத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3 மாதம் இழுத்து கொண்டு போகும்போது உங்களுக்கு அது நஷ்டம் தான் ஏற்படும். அதனால வந்து நஷ்டம்ங்கிறத விட நமக்கு லாபத்தில் ஒரு பகுதி குறைஞ்சிரும். அதனால வந்து இந்த ஊடுபயிரை வாழைக்குள்ள வந்து வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த வாழைக்குள்ள வந்து நம்ம தண்ணி சில பேர் வந்து சொட்டு நீர் இல்லாமல் ரெயின் வாஷ் மெத்தடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வாய்க்கா பாசனம் இப்படிலாம் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாய்ச்சும்போது என்ன ஆகுதுன்னா களைகள் வந்து நிறைய இருக்குது. இந்த களைகளை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா வெளியில இருந்து ஆட்களை கூப்பிட்டு களைகளை வந்து அப்புறப்படுத்தி பார்க்குறாங்க. முடிய மாட்டேங்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா செலவு அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால அந்த களைகளுக்கு வந்து உடனடிங்கிற அந்த மருந்து வந்து உடனே அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் அடிச்சிருந்தோம்னா அடுத்த 2 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழுகள்லாம் கருகி போயிடும்.
அது ஒரு ரசாயன கெமிக்கல் அப்படிங்கும்போது ஈஸியாக அது ஃபுல்லாகவே புல்லெல்லாம் கருகி போயிடுது. அப்படி கருகும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். அது அவங்களுக்கு புரிஞ்சு செய்கிறாங்களா புரியாமல் செய்கிறாங்களா நமக்கு தெரியல. பொதுவாகவே வந்து நம்ம மண்ணில் வந்து எந்த ஒரு மருந்து அடித்தாலும் அந்த மண்ணில் படுத்து அந்த மருந்து அந்த வேர்களுக்கும் போகத்தான் செய்யும். அந்த வேர்களுக்கு போய் அந்த வாழைகளுக்கும் பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழையை வந்து ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கும். அந்த வாழை வந்து ஒரு நீங்க நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரக்கூடிய நம்ம சேனல்லே பார்த்துருப்போம். 5 மாசம் வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மாசம் இருக்க மாதிரி இருக்கும். 6 மாசத்துலேயே செவ்வாழை வந்து குளத்தள்ளி இருக்கு. நம்ம நண்பரோட செவ்வாழை வீடியோ வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம், குளத்தள்ளின வாழையை. இப்போ அவர் வெட்டுக்கு இருக்காது, வெட்டு வாழையில வந்து குத்தகைக்கு விட்டுருக்கிறாரு. அந்த வீடியோ நம்ம பதிவு செய்யணும் தனியா. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளை வந்து நம்ம இந்த உடனடி மருந்து இந்த மாதிரி களைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து டோட்டல் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் நமக்கு நல்லது. நமக்கு இந்த வாழை வச்சு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குப்பை உரம் வைக்கணும். குப்பை உரம் வந்து ஒரு கலவை சட்டி நம்ம ஒரு செட்டி அழகாக வைக்கலாம். வச்சு நீங்கள் அந்த குப்பை உரத்தை வச்சு கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து என்ன செய்றீங்கன்னா நமக்கு ஆல் 25 இருக்குது, நம்ம ஆல் 19 இருக்குது, ஆல் 25 இருக்குது. ஆல் 19க்கும் ஆல் 25க்கு என்ன இருக்குன்னா நமக்கு இது வந்து என்பிகே உரம் தான். மலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மூணுமே இருக்க மாதிரி நமக்கு என்பிகேல வந்து ஈக்குவலா சரிவிதத்தில் ஒரு 25% வந்து 25% கொடுக்குறாங்க ஆல் 25ன்னு சொல்லி. இது மூணும் ஈக்குவலா 25% கொடுக்குறாங்க. அது போக ஆல் 25 என்ன செய்யறாங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் எக்ஸ்ட்ரா கலந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைகளுக்கு வந்து வளர்ச்சிக்கு பயன்படுது. இதை வந்து நீங்கள் 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வாழையோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அபரிதமாக இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 5 மாசம் 6 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்தள்ளதுக்கு அந்த வளர்ச்சி வந்து அந்த வாழை கொடுத்தது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, கீர்த்தி இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து கை உரமாக வைக்க வேண்டியிருக்கும். இந்த கை உரமாக வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னமும் அதுக்கு கூடுதல் ஒரு வளர்ச்சி வந்து கொடுக்கும். அப்படிங்கிறக்காண்டி இப்படி உரங்களை நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாசத்துல என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் வந்து இப்போ 6 மாசம் வரைக்கும் பதிவு செஞ்சிருந்தோம். இந்த 6 மாசம் குளத்தள்ளும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கூட எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்குறோம்னா பொட்டாசு வந்து நம்ம சேர்க்குறோம். இந்த பொட்டாசு வந்து அதிகமாக சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் பளபளப்பாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த வளர்ச்சி அந்த 6 மாசம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடணும். இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும்னா காய்கள் வந்து வெடிப்பு உண்டாக்கிரும். அதனால வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுக்கும்போதுமே வந்து குறைவான அளவில் கொடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு மட்டும் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்துறாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்படிலாம் கொடுத்தா நம்ம வந்து இந்த வாழைகளை வந்து கொண்டு வரணும். இப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சொட்டு நீர் அமைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வாழைக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த சொட்டு நீர் அமைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சைட்லேருந்து எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க, நீங்கள் அந்த மானியத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசுகிட்டேருந்து நம்ம பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறைய மானியங்களும் சரி கடன்களும் சரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கடன்களை அவாய்ட் பண்ணாலும் மானியங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. மானியங்களே அரசாங்கம் எதுக்கு கொடுத்து விவசாயிகள் வந்து பயன்படணுங்கிறதுக்காண்டி தான் மானியத்தை கொடுக்குறாங்க. அந்த மானியத்தை போய் நீங்க கேட்டு வாங்குறதுல தப்பு கிடையாது. அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதோ அத்தனை ஆவணங்களையும் நீங்க வந்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு மானியங்களை கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க இந்த வாழைகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கருக்கு நீங்க வாழை சாகுபடி செய்யணும்னு வச்சீங்களா அவங்க கொடுத்துருந்தாங்க. பிவிசி பைப்பு கொடுத்துருந்தாங்க, கேட்டுவால் கொடுத்துருந்தாங்க, நமக்கு வாழைக்கு தேவையான அந்த சொட்டு நீர் பைப்பு ஓசு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரு, உரம் கொடுக்குறதுக்கு எல்லாமே செட்டப்பாக கொடுத்துருந்தாங்க. இது போக இது பத்தாத கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த நாம்ஸ் படி போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெருக்கி போடும்போது நமக்கு கையிலேருந்து கொஞ்சம் போட வேண்டியிருக்கும். அதை நீங்கள் கையிலேருந்து போடுங்க. எல்லாத்தையும் கையிலேருந்து நம்ம செலவு பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இதை சொல்கிறோம். பொதுவாக வந்து வாழைகளுக்கு வந்து நம்ம சொட்டு நீரை பயன்படுத்துறது நல்லது. சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காண்டி செய்வோமேன்ட்டு பார்த்தேன். அப்போ இது வந்து பாருங்க இவ்வளோதான் வளர்ந்துச்சு, இவ்வளோதான் வளர்ந்துருக்கு. அதிலே குளத்தள்ளிருச்சு. இந்த குளத்தள்ளிலே 2 விதமாக இது வந்து இருக்குது. இதை தவிர்த்து நமக்கு இதில் ரொம்ப டீப்பாக நமக்கு ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுதானே நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மற்ற விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக வந்து பயன்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாழைகளை வாங்க, இந்த வாழைகளை வந்து பாருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கற்பூரவள்ளி. இதில் கற்பூரவள்ளி இப்போ இதில் வந்து பாருங்கள் மொத்தம் 3 வாழை இருக்குது. 3மே ஈக்குவலாக வளர்ந்துருக்குது. நம்ம வீட்டு பர்பஸ்க்காண்டி வச்சிருக்கிறோம். நம்ம இதை அழிக்க போகிறது கிடையாது. அதனால் 3மே ஈக்குவலாகவே விட்டுட்டு அதுக்கு தேவையான உரங்களை மட்டும் நம்ம கொடுக்கும்போது பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா இப்போ இந்த வாழை வந்து குளத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இங்கே வாங்க, இப்போ பாருங்கள். இப்போ இந்த வாழையில் பாருங்கள் 4 வாழை இருக்கும்.
5 வாழை இருக்குது. சரி, 5 வாழையுமே வந்து பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். இந்த 5 வாழை ஈக்குவலாக இருக்கும். இதில் ஒரு வாழை இப்போ காய் வந்து விளைஞ்சிருச்சு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேரளாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூவன் வாழைன்னு சொல்லுவாங்க. பூவன் வாழை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவன் வாழையை வந்து கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இதை வந்து அதிகமாக நம்ம தோட்டத்தில் வீட்டு பர்பஸ்க்காண்டி வச்சிருக்கிறோம். இது இன்னொரு 4 நாளையிலே நம்ம இந்த கொலையில வெட்டிடலாம். இது நல்லா அருமையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் மொத்தம் 5 வாழைகள் வந்து 5 வாழைகளும் ஒரே நேரத்தில் விட்டுருக்குறோம். இது குளத்தில் இருக்குது. அடுத்து இன்னொரு வாழை வந்து இப்போ அடுத்து கொலை விடும். இன்னைக்கு கொலை விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வெட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டு பர்பஸ்க்குங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த உரங்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம என்னென்ன உரம் கொடுத்துறோம் அப்படிங்கிற கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் 25 உரத்தை தான் வந்து வரிசையாக கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து இது வந்து நல்லாவே பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஆல் 25 உரம் கொடுங்க. நம்ம தக்காளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 25 தான் கொடுத்தோம். மருந்துகள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இது போக நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, கீர்த்தி, பொட்டாசு இந்த மாதிரி உரங்களை, கை உரங்களை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வாழைக்கு வந்து வேரல்கள் இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து பொறுன்னு ஆக்கும். கடலை புண்ணாக்கு அதில் வந்து வேர்கள் வந்து நல்லா பாய்ச்சி ஓடும்போது இன்னமும் வாழைகள் வந்து வளர்ச்சி நல்லா கொடுக்கும். அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி உரங்கள்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம்னு கொடுக்க சொல்கிறோம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். விவசாயம் பண்ணுறது வந்து தெளிவாக ப்ராப்பராக பண்ணுங்கள். விவசாயத்தில் வந்து நமக்கு வாழைகளில் வந்து நல்ல லாபம் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரத்தில் ரிஸ்க்கும் இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சு தான் நம்ம விவசாயம் பண்ணணும். திடீர்னு ஒரு மழை வந்தாலோ, திடீர்னு ஒரு காற்று, புயல், சூறாவளி எது அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மொத்தமாக சோழியை முடிச்சிடும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு விவசாயத்தை வந்து பார்த்து லாபம் அடையணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.